தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய தாமஸ் பிராங்கோ சார். சார் வணக்கம். வணக்கம் சார். ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பீகார்ல துவங்கினது முதல் இப்போது தமிழ்நாட்டிற்கும் டிராஃப்ட் ரோல் வந்துருச்சு. இதுவரைக்கும் உண்டான அந்த ப்ரொசீடிங்ஸ், அதில் நடந்த பல சிக்கல்கள் சம்பந்தமாக, நடைமுறைகள் சிக்கல்கள் சம்பந்தமாக நம்ம நேயர்களுக்கு தெளிவா உங்களுடைய கருத்துக்கள்ல நம்ம ஊடகத்தின் வாயிலாக நீங்க தெரிவிச்சுட்டு வரீங்க. இப்போ டிராஃப்ட் ரோல் வந்திருக்கு. கிட்டத்தட்ட அரௌண்ட் 1 crore ஓட்டர்ஸ் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறாங்க. இதில் உயிரோடு இருக்கக்கூடிய எந்த ஒரு முறையான ஒரு ஆவணங்கள் சமர்ப்பித்திருக்கக்கூடிய பலரும் எங்களுடைய வாக்காளர்கள் ஓட்டுல இடம் பெறல, லிஸ்ட்ல இடம் பெறல அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்களை பல பதிவுகளை பாக்குறோம். சோ இந்த ஒட்டுமொத்தமா இந்த எஸ்ஐஆரோட டிராஃப்ட் ரோல் எப்படி சார் பாக்குறீங்க? அதாவது மிக அதிகமான ஒரு டிலீஷனாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. இது எதிர்பார்த்ததுதான். நம்ம பேசும்போது நான் ஏற்கனவே சொன்னேன், கிட்டத்தட்ட 1 கோடி பேர் நீக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி. என்ன காரணம் அடிப்படையிலையும் சொன்னேன். குறிப்பாக நிறைய பேர் வீடு மாறி இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் ஃபார்ம் கொடுக்க மாட்டேன்றாங்க, அவங்களுக்கு அப்போ என்ன செய்யணும்னு தெரியல, அந்த அவங்க இதை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கான வாய்ப்பை கொடுக்கல, ஃபார்ம் 8 கொடுத்து டிரான்ஸ்ஃபர் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த டைம்ல இல்லை இப்போ அதை பண்ண முடியாது, டிராஃப்ட் ரோல் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இறந்து போனவர்கள்னு ஒரு பெரிய பட்டியல் கொடுத்திருக்காங்க, 26 லட்சம். இடம்பெயர்ந்தவர்கள், டிரான்ஸ்ஃபர்ல போனவங்க, இல்ல எங்களால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி ஒரு 66 லட்சம் சொல்லியிருக்காங்க. டூப்ளிகேட்னு சொல்லி 1,36,000 பேர் சொல்லியிருக்காங்க. இதுல இறந்து போனவர்களுக்கு எந்த அத்தாட்சியை வச்சு பயன்படுத்தினாங்க நமக்கு தெரியாது, இதுவரை சொல்லல. உண்மையிலே இவங்க எல்லாம் இறந்து போனவர்கள் தானா அப்படின்றது பொறுத்திருந்து மற்றவங்க பக்கம் வெரிஃபை பண்ணி கம்ப்ளைண்ட் வந்தாதான் பார்க்க முடியும். இப்போ இறந்து போனவர்கள் அந்த லிஸ்ட் கொடுத்திருக்கிறாங்க. இப்போ ஆனா தேடி கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சிக்கலா தான் இருக்கு. குறிப்பாக இந்த தேர்தல் ஆணையம் பத்திரிகையாளர்கள் சந்திப்பு நடத்தி நேற்று பேசியிருக்காங்க. அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல கொடுத்த விளக்கங்களை இன்னைக்கு வரைக்கும் எலெக்ஷன் கமிஷனுடைய வெப்சைட்ல அப்லோட் பண்ணல. மக்களுக்கு இந்த தகவல்கள் தெரியணும்னு சொன்னாக்கி எங்க போய் தேடணும், என்ன செய்யணும்னு தெரியணும் இல்லையா? ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தேட வேண்டியிருந்தது. ஏன்னா SSR 2025 ஒரு லிஸ்ட் இருக்கு, அது ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் 2025. நான் முதல்ல 2025 போட்டிருந்ததும் அதுதான் லிஸ்ட் போல இருக்குன்னு அதுல போய் வெரிஃபை பண்ணி பார்த்தா அதுல பேர் இருந்தது. அப்போ இருக்குதுன்னு நினைச்சிட்டு பார்த்தா மகளுடைய பேர் குறிப்பா 2000. அதுக்கு பிறகுதான் நான் பத்திரிகையில படிக்கிறேன். பத்திரிகையில இது எப்படி சர்ச் பண்ணணும்ன்றத போட்டிருக்காங்க. அது எலெக்ஷன் கமிஷன் சொன்னதை வச்சு போட்டிருக்காங்க. அப்போ ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் 2026ல போய் கிளிக் பண்ணி பாருங்க. அதுல போய் கிளிக் பண்ணி பார்க்கும்போது டவுன்லோட் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்கு. சர்ச் ஆப்ஷன் இல்லை. முன்னால நீங்க உங்களுடைய எபி கார்டு நம்பரை போட்டு சர்ச் பண்ணா போதும். இல்ல அதே எபி கார்டு ரெஜிஸ்ட்ரேஷன் போது உங்க மொபைல் நம்பர் கொடுத்துருந்தீங்கன்னாக்கி அந்த மொபைல் நம்பர்ல சர்ச் பண்றதுக்கு ஆப்ஷன் இருந்தது. அது இப்ப கொடுத்திருக்கக்கூடிய புதிய லிஸ்ட்ல இல்லை. புதிய லிஸ்ட்ல என்ன செய்ய வேண்டியது இருக்குன்னா, நீங்க உங்களுடைய பூத்தை கண்டுபிடிச்சு அந்த பூத்துக்கு உள்ள ஃபுல் பட்டியல் சேர்த்துதான் வந்திருக்கு. அதுல உங்க பேர் எங்க இருக்குதுன்னு தேடி கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கு. எனக்கு ஏற்கனவே அப்ளை பண்ணும்போது சிக்கல் இருந்தது. ஏன்னா 2002 ரோல்ல என் பேரை கண்டுபிடிக்க முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு அப்பா அம்மாவோட தொகுதி எதுன்னு பார்த்து அவங்க 2 பேரும் உயிரோட இல்லை. ஆனா அந்த பட்டியலை கண்டுபிடிச்சு அப்பா அம்மா பேரை கொடுத்து சப்மிட் பண்ணேன். அது கூட வீட்டுல கொண்டு ஃபார்ம் கொடுக்கல. அந்த பிஎல்ஓ குறை சொல்லல, அவங்களுக்கு வேலைப்புழு. அப்படி அவங்களுக்கு போன் பண்ணி ஃபார்ம் கொடுக்கலையேன்னு கேட்கும்போது வீடு அட்ரஸ் எங்க இருக்குன்றாங்க, இந்த இடத்துல இருக்குன்னு சொல்றேன். அது பூத்துல இருந்து தூரத்துல எல்லாம் இருக்கு சார், அதனால நான் வரல அப்படின்ட்டான்.
தேடி வாங்க, வந்து வாங்கிக்கிடுங்க அப்படின்னா. எங்க வந்து வாங்குறதுன்னாக்க நான் ஸ்கூல்ல இருக்கிறேன், ஸ்கூலுக்கு வாங்கன்றாங்க. எப்படியோ போய் வாங்கி அதை ஃபில்அப் பண்ணி கொடுத்து என் பேர் வந்துருச்சு. மனைவி 2 மகள்கள், 2 பேருக்கும் அப்ளிகேஷன் நான் தான் கலெக்ட் பண்ணி அவங்க கையெழுத்தெல்லாம் வாங்கி கொடுத்தேன். அதுல 2 பேருக்கும் 2002க்கான ப்ரூஃப் எதுவும் கொடுக்க முடியல. அப்போ அவங்க முடியாதுன்னாங்க. நான் அப்போ கையில பேன் கார்டு இருக்கு, அவங்களுடைய பேன் கார்டு, பாஸ்போர்ட், ஒர்க் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் ஐடென்டிட்டி கார்டு 3 கொடுக்குறேன். சார் இதெல்லாம் இருந்தாலும் 2002ல உள்ள தகவல் இல்லாம நீங்க முடியாது சார், நீங்க தேடி பாருங்க சார் எந்த தொகுதியில அவங்க அப்பா. இப்போ மனைவியோட இதை தேடும் போது அவங்களுக்கு ஃபார்ம் கொடுக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த ப்ரூஃப் எல்லாம் இப்ப எங்களுக்கு தேவையில்லை, இதை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது, 2002 2005 தகவல் இல்லாம ஒன்றும் செய்ய முடியாது. நான் சொன்னேன், இந்த வாக்குரிமை பாதுகாப்பு இயக்கம் சார்பாக அதனுடைய ஒருங்கிணைப்பாளராக கூடுதலான ஆட்களை சேர்க்கறதுக்கு உதவி செய்துட்டு இருக்கோம், உங்களுடைய பிரச்சனைகளையும் நாங்க பேசுறோம் அப்படின்னு அந்த பிஎல்ஓட்ட சொன்ன பிறகு ஃபார்மை வாங்கி வச்சுக்கிட்டாங்க. அக்னாலஜ்மெண்ட் தரல, 2 செட்டையும் கொடுத்ததும் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. ஆனா நீங்க எப்படியாவது தேடி அந்த 2002 2005க்குள்ள ஏதாவது ஒரு அத்தாட்சி கண்டுபிடிச்சு கொடுங்கன்னாங்க. நானும் விடாப்புடியா ஒவ்வொரு தொகுதி பேரா போட்டு, அப்போ அவங்க அப்பா எங்க இருந்திருப்பாங்க, அம்மா எங்க இருந்திருப்பாங்க அப்படின்லாம் தேடி பார்த்துட்டு கிடைக்கல. கடைசியா போன் பண்ணி சொல்லிட்டேன், கிடைக்கலமா, அந்த இவ்வளவு எவிடன்ஸ் கொடுத்துருக்கிறேன், அதை வச்சு நீங்க கொடுக்கறதா இருந்தா கொடுங்க, இல்லைன்னா நான் பின்னால கம்ப்ளைண்ட் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு. இப்ப இன்னைக்கு தேடி பார்க்கும்போது மனைவியோடது இருக்கு, சேர்த்துக்கிட்டு இருக்கான், சந்தோஷம் அப்படின்னு. மகளுடையதை தேடினா மகளுடையதை காணும், 2 ஒன்னாதான் ஃபார்ம் கொடுத்தேன். அப்புறம் பார்த்தா ஏற்கனவே 2 பேரும் ஒரே பூத்துல தான் ஓட்டு போட்டிருந்தாங்க, ஒரே வீட்டுல இருந்தவங்க. ஏன்னா இப்ப மகளுடைய பேர் இன்னொரு பூத்துல சேர்ந்தது, அடிஷன்ல ஏதோ பூத் கிரியேட் ஆயிருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால அதை கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ மனைவிக்கும் ஒரு மகளுக்கும் இருக்கு. 2ஆவது மகளும் எங்களோட அதே வீட்டுல தான் இருந்தா. அவளுக்கு அப்ளிகேஷன் கொடுத்த போது இது லேட் ஆயிடுச்சு, வாங்க மாட்டேன்ட்டான். இல்ல 3 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க இல்லையா அப்படின்னு கேட்ட போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அதெல்லாம் கரெக்ட் தான் சார், ஆனா எங்க ஆபீசர் சொல்லிட்டாங்க அப்லோட் பண்ணி முடிச்சிருன்னா, அதனால நான் முடிச்சிட்டேன் அப்படின்ட்டான். சோ இப்போ 2ஆவது மகளுக்கு வரல. இப்ப இனி அவளுக்கு நம்ம புதுசா ஃபார்ம் 6 கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு அறிவிப்பின்படி, நேற்று கொடுத்த அறிவிப்பின்படி இதுல விடுபட்டவங்க எல்லாம் ஃபார்ம் 6 கொடுங்கன்னு இருக்கலாம். இப்போ ஃபார்ம் 6ல திருப்பி அகைன் எவிடன்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்கு. அதுக்கு என்னெல்லாம் 2 ப்ரூஃப் கேட்குறாங்க. ஒன்று டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃப், இன்னொன்று வந்து முகவரிக்கான ப்ரூஃப். ஆதார் கார்டில் ஒரே அட்ரஸ் அப்படின்னு சொன்னா ஆதார் கார்டை ஏற்றுக்கிடுறாங்க, டேட் ஆஃப் பர்த்தும் ஆதாரும் கரெக்டா இருந்தா ஏற்றுக்கிடுறாங்க. இல்ல பாஸ்போர்ட் கேட்குறாங்க, பாஸ்போர்ட்ல டேட் ஆஃப் பர்த்தும் இருக்கும் அட்ரஸும் இருக்கும், அந்த அட்ரஸ்ல இருந்தா ஓகே. அட்ரஸ் மாறி இருந்தோம்னாக்கி அது பெரிய சிக்கல். அப்போ புதிய அட்ரஸ் கொடுத்து அதுக்கான ப்ரூஃப் கொடுக்க வேண்டியது. என் மனைவி மக்களும் அந்த அட்ரஸ்ல இல்லை. பாஸ்போர்ட்ல கொடுக்கும்போது பெர்மனன்ட் அட்ரஸை கொடுத்துருக்குறோம், அதுல கன்னியாகுமரி அட்ரஸ் கொடுத்துருக்குறேன். ஆனால் இப்ப இருக்கிறது சென்னையில இருக்கிறோம். அப்ப அந்த ப்ரூஃப் போதாதுன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இன்னொரு மகளுக்கு அது ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. இப்ப என்ன சொல்றாங்க, இப்போ பல சிக்கல்கள் தெரியுது சார் அப்பட்டமாக. இதில் வந்து இந்த டிராஃப்ட் ரோல்ல பல மால் பிராக்டிஸ் இருக்கு. உயிருடன் இருக்கக்கூடியவர்கள் மரணித்தவர்களாக அறிவிக்கப்பட்டிருக்கலாம், எப்படி பீகாரில் நடந்தது போல. அப்படி நியாயமான வாக்காளர்களை வந்து பட்டியலில் இருந்து விடப்பட்டிருக்கலாம். திராவிட முன்னேற்ற கழகம் சார்பிலும் சரி, இங்க இருக்கக்கூடிய பல எதிர்க்கட்சிகள் சார்பில் உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்திருக்கிறார்கள். இதற்கு எதிராக இது சட்ட விரோதமானது என்று அறிவிக்க வேண்டும் உச்ச நீதிமன்றம் என்று மனு கொடுத்திருக்கிறாங்க. இப்போ இந்த 1 கோடி பேர் நீக்கத்துல
அப்பட்டமான பல மால் பிராக்டிஸ் வந்து நடந்திருக்கு, இதுல வந்து முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கு நம்ம கொண்டு போகும்போது ரிலாக்சேஷன் நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குமா? அல்லது இந்த ரிவிஷனே வந்து ரத்து செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? இப்போ இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட்ல இருக்கக்கூடிய நீதிபதிகள் அரசாங்கம் சொல்றத கேட்கிறவங்களாக இருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சொல்றதான் கேட்கறதா இருக்கிறாங்க. கூடி போனா அந்த டைமை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஏற்கனவே தமிழ்நாட்டிலையும் 3 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தாங்க. கேரளாவில் கொஞ்சம் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தாங்க. உத்தரப்பிரதேசத்துல எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. உத்தரப்பிரதேசத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்றதுனால சில வேற மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய தேவை வந்தது. ஆனால் இப்போ டைம் கூடுதலாக கொடுக்கறதுக்கு இன்னும் கூட வாய்ப்பு இருக்கு, ஃபைனல் ஓட்டர்ஸ் லிஸ்ட் வர்றதுக்கு. ஆனால் இதை ரத்து செய்வாங்கன்னு எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை. நிறைய நல்ல ஆவணங்கள் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. நானும் அந்த உச்ச நீதிமன்றத்தில் நடந்த விவாதத்தை வீடியோவில் நேரடியாக பார்த்தேன். வாதங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. பேசுறதும் நீதிபதிகளும் நல்லா தான் பேசுறாங்க. ஆனா முடிவுகள் அறிவிக்கும் போது எதுவும் சாதகமாக இல்லை. இப்ப என்ன ஆகுதுன்னு சொன்னா, இதுல விடுபட்டவங்க எல்லாம் 18ஆம் தேதிக்குள்ள ஒரு டேட் கொடுத்துருக்குறாங்க. இந்த டேட்டுக்குள்ள நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்னு இருக்காங்க. இந்த கம்ப்ளைண்ட்டை யார்கிட்ட கொடுக்கணும் தெளிவில்லை. பிஎல்ஏட்ட கொடுக்கணுமா, எலக்ட்ரல் ஆபீசர்கிட்ட கொடுக்கணுமா? இப்ப கம்ப்ளைண்ட்னா அந்த கம்ப்ளைண்ட்ல என்ன இருக்கணும்? ஏற்கனவே ஒருத்தருக்கு 2002 2005க்குள்ள ப்ரூஃப் இல்லைன்னு சொன்னா இப்ப அவங்க என்ன கொடுக்கணும்ன்றது தெளிவில்லை. ஃபார்ம் 6 கொடுங்கன்றாங்க. ஃபார்ம் 6 கொடுக்கும்போது நீங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்துக்கும் அட்ரஸுக்கும் ப்ரூஃப் கொடுக்க வேண்டியது. இந்த அட்ரஸ் ப்ரூஃப் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படக்கூடியவங்க இந்த கண்டுபிடிக்க முடியவில்லை அல்லது டிரான்ஸ்ஃபர்ல போயிட்டாங்கன்னு சொல்லி லிஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. அப்ப அதை யார் போய் கண்டுபிடிக்கிறது? அவங்க தேடுறாங்களா? அவங்களுக்கு இது பற்றி உள்ள அவேர்னஸ் இருக்கா? அவங்க போய் வெரிஃபை பண்ணுவாங்களா? குறைந்தபட்சம் இந்த லிஸ்ட பூத்துல வைக்கணும். தேர்தல் கமிஷன் கொடுத்திருக்கக்கூடிய கருத்து அவங்களுடைய பத்திரிகையாளர் சந்திரிக்கத்துல சொல்லியிருக்கிறது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிளாக் ஆபீஸ்ல இருக்கும், பஞ்சாயத்து ஆபீஸ்ல இருக்கும், முனிசிபல் ஆபீஸ்ல இருக்கும்னு சொல்றாங்க. இப்போ ஒரு கார்பரேஷன் எடுத்துக்கிடுங்க. சென்னை கார்பரேஷன்ல எவ்வளவு தொகுதிகள் இருக்கு, எத்தனை வார்டு இருக்கு? நீங்க பூத் வாரியா கொடுத்தா தானே பக்கத்துல போய் பார்க்க முடியும். இல்லைன்னா எல்லாரும் ரிப்பன் பில்டிங் போய் தான் அங்க தேடணுமா? கேள்வி எழுது. இங்க நான் கன்னியாகுமரியில பாக்குறேன். ஆளூர்னு ஒரு பஞ்சாயத்து இருந்தது. அந்த பஞ்சாயத்து இப்போ மாநகராட்சியோட சேர்க்கப்பட்டு விட்டது. அப்போ எல்லாரும் அந்த மாநகராட்சி ஆபீஸ்ல போய் தேட வேண்டியது இருக்கு. அதனாலதான் நாங்க ஏற்கனவே சிவில் சமூகங்களின் சார்பாக இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கும் சரி, தமிழ்நாடு எலெக்ஷன் கமிஷனருக்கும் கடிதம் கொடுத்தோம். ஒரு சமூக தணிக்கை நடத்துங்கள், சோசியல் ஆடிட். சோசியல் ஆடிட்ன்றது ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராசஸ். டேட்டா அனௌன்ஸ் பண்ணுங்க, லிஸ்ட் அந்த இடத்துல ஒட்டுங்க, சம்பந்தப்பட்டவர்கள் வரட்டும், எலக்ட்ரல் ஆபீசர் அங்க வரட்டும், பிஎல்ஓ வரட்டும், விடுபட்டவங்க எப்படி விடுபட்டதுன்றத கேள்வி கேட்கட்டும், அவங்களுக்கு ஏதாவது அத்தாட்சி இருந்தா கொண்டுட்டு வரட்டும், அதை வச்சு ஆன் த ஸ்பாட்ல முடிவு எடுக்கணும். அப்போ உள்ளூர்ல இருக்கக்கூடிய தலைவர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு அடையாளம் காட்ட முடியும், இவங்க இங்க இருக்கிறவங்க தான். இல்ல வெளியில இருந்து ஒருத்தவங்களை சேர்த்திருக்காங்கன்னு வச்சுக்கிடுங்க, இவங்க இங்கேயே கிடையாது, ஏன் இங்க சேர்த்தீங்கன்னு கேள்வி கேட்கலாம். இறந்து போனவர்கள்னு போட்டிருக்கிற பட்டியலில் உண்மையிலே யாராவது உயிரோட இருந்தா அதை காட்டலாம். இல்ல இவங்க உயிரோட தான் இருக்கிறாங்க, இவங்க தான் அப்படின்றத முன்னால நடத்த முடியும். பீகார்ல பார்த்தவங்க எல்லாம் கொஞ்சம் பேர் ராகுல் காந்தியோட உட்கார்ந்துருந்து டீ குடிச்சிட்டு இருந்தாங்க, அவங்க எல்லாம் இறந்தவர்கள் பட்டியல்ல இருந்தது. மூணாவது, இந்த டூப்ளிகேட்ன்றது என்ன அடிப்படையில முடிவு பண்ணாங்கன்றது பற்றி இதுவரைக்கும் தெளிவில்லை. தேர்தல் ஆணையமே சொல்லியிருக்கு, நாங்க அந்த டூப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் வந்து சரியா ஒர்க் பண்ணல, அதனால நாங்க அதை இப்ப பயன்படுத்துறோம்ல. அப்ப எப்படி கண்டுபிடிச்சுக்கிறாங்க? ஒரே தொகுதியில இருந்தா
ஈஸி. இப்போ முன்னால வந்து நமக்கு வந்து போட்டோ சேர்ந்து இருந்தது. இப்போ என்ன செய்துட்டாங்க, லிஸ்ட்ல போட்டோ எடுத்துட்டாங்க. போட்டோ காலம் வந்து பிளாங்கா தான் இருக்கு. இப்போ ஒரே பூத்துல ஒரே ஆளுக்கு 2 ஓட்டு இருந்தா கூட போட்டோவை பார்த்தா தான் நீங்க கண்டுபிடிக்க முடியும். போட்டோ பார்க்க முடியாமல் ஒரு சிவில் சமூகத்துல உள்ளவங்களா இருக்கட்டும் அல்லது ஒரு பிஎல்ஏயா இருக்கட்டும், அவங்க எப்படி கண்டுபிடிப்பாங்க? நிச்சயமா சார். அந்த ஓட்டர் அடுத்தது லிஸ்ட்ல இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏற்கனவே பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தது. மிஷின் ரீடபிள் ஃபார்மேட்ல இல்ல, புகைப்படங்கள் வந்து பொறிக்கப்படவில்லை என்பது போன்ற பல விடயங்கள் வந்து நிச்சயமாக இருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் இது சம்பந்தமான முறையீடுகள் எதிர்க்கட்சிகள் வாயிலாக எடுத்து செல்லப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பல ரிலாக்சேஷன்ஸ் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏதேனும் குறுக்கிட்ட விரும்பினீங்க, இறுதியா உங்களுடைய கருத்தை பதிவு செஞ்சிருங்க. அதுல எல்லாம் ஒரு விமர்சனமும் கிடைக்கும்னு எனக்கு தோணல. காரணம், அவங்க வேற ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட சொல்றாங்க. இது வந்து பர்சனல் மேட்டர் போட்டோ, அதனால அந்த போட்டோவை நம்ம காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நம்ம பார்க்க போட்டோ இல்லை. போட்டோ இல்லாம இந்த கிராஸ், அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப முக்கியமாக மெஷின் ரீடபிளா இருந்தால் நம்மளால, இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய தொகுதி பேர் தெரியும், எந்த பூத்துன்னு தெரியாது. நான் என் பேரை வச்சு அந்த எபி கார்டு நம்பர் கொடுத்தால் என்னுடைய டீட்டெயில்ஸ் வரணும், சர்ச் பண்ணி எடுக்க முடியும். இப்ப அந்த ப்ரொவிஷன் இல்லை. நீங்க உங்க பூத்தினுடைய ஃபுல் லிஸ்ட் எடுத்து அதுல இருந்தா உங்களுடைய பேர் இருக்கா இல்லையான்னு பார்க்க வேண்டியது இருக்கு. அடுத்து என்ன சொல்லியிருக்கிறாங்க, இப்போ விடுபட்டவர்கள் மற்றவங்க டிரான்ஸ்பர்ல போனவங்க இவங்க எல்லாம் ஆன்லைன்ல நீங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லி, இதுலதான் தவறுகள் கூடுதலாக நடக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஆன்லைன்ல போகும்போது இது அந்த பிஎல்ஓக்கு போற மாதிரி தெரியல, எலெக்ஷன் கமிஷனுக்கு டைரக்டா போகுது. அப்போ யார் இருக்கிறாங்க, யார் அப்ரூவ் பண்றாங்கன்றது தெரியாது. அது ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட் வரும்போது தான் தெரியும். அப்போதான் எவ்வளவு மடமாற்றத்தில் உள்ளவர்கள் புதிதாக சேர்க்கப்படுகிறார்கள் கண்டுபிடிக்க முடியும். நிச்சயமா சார். இப்ப இந்த 66 லட்சம் பேர் டிரான்ஸ்பர்னு சொன்னவங்களுக்காவது ஏதாவது ஒரு விமோசனம் உடனே கொடுக்கணும் இல்லையா? அதுக்கான தெளிவுகள் கொடுக்கப்படவில்லை. இறந்து போனவர்கள் பட்டியல இல்ல, அவங்க இறந்து போனவர்கள் அல்ல, கண்டுபிடிக்க முடியல, டிரான்ஸ்பர்ல போயிருக்கலாம் அப்படின்றத சொல்றாங்க. அப்ப அவங்க எங்க இருந்து போய் யார்கிட்ட அப்ளை பண்ணணும், ஃபார்ம் 6 கொடுக்கணும்னாக்கி எந்த பிஎல்ஓட்ட கொடுக்கணும் தெரியல, இல்ல தெளிவுபடுத்தல. அரசியல் கட்சிகளுடைய பிஎல்ஐக்கும் இதை பற்றி பெரிய டீடைல்ஸ் இல்லை. குறிப்பாக நகர்ப்புறங்கள்ல அந்த பிஎல்ஐஸ் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வெளியூர்ல இருந்து வந்து தங்குறவங்க நிறைய பேர் தங்கிட்டு இருக்காங்க. இவங்க இந்த எப்போ வந்தாங்க என்ன அது ஒருத்தருக்கும் பிஎல்ஐக்கு தெரியாது. கிராமப்புறத்துல ஒவ்வொருத்தரையும் ஆளா தெரியும், கண்டுபிடிக்க முடியும். ஓகே. ஸோ இந்த மெஷின் ரீடபிள் ஃபார்மேட்ன்றது கட்டாயமா வேணும். சோசியல் ஆடிட்ன்றது கட்டாயமாக அனுமதிக்கணும். ஒரு வாரத்துக்கு ரொட்டேஷன்ல ஒவ்வொரு பூத்துக்கா டேட்டா கொடுத்து எலக்ட்ரல் ஆபீசரும் அங்க இருக்கணும். அங்க போய் நம்ம வந்து நம்ம புகார்களை கொடுக்கறதுக்கும் அங்கேயே ஆன் த ஸ்பாட்ல கரெக்ஷனுக்கும் ஏற்பாடு பண்ணாதான் ஒரு நியாயமாக இருக்கும். இல்லைன்னு சொன்னா நிறைய பேர் விடுபட்டு போவார்கள். அவங்க எல்லாம் பிற்காலத்துல நிறைய பேர் அலட்சியமா இருக்காங்க, போனா போட்டுங்க, என்ன ஓட்ட போட்டு என்ன காண. உன்னை காலில் ஒருத்தர் சொன்னாரு பேர் இல்லைன்னு, சரி இது பரவாயில்ல, என்ன பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அக்கௌண்ட க்ளோஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தால சென்சஸ் வருது, சென்சஸ்ல அவங்க பேர் இல்லாமல் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவ்வளவு பெரிய ஆபத்துகள் இருக்கு. ஓகே, நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா விளக்குனீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.